நாலாவது காரியம் நம்ம பார்த்தோம், கீழ்ப்படிதலுக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காலகட்டத்திலே நாம் கீழ்ப்படிந்திருந்து அதனுடைய சேதமான போராட்டத்தை வருவதை நாம் தவிர்க்கலாம். ஐந்தாவது காலம் மனம் திரும்ப காலமாக இருக்கிறது. இப்போ மனம் திரும்பி நல்லதை சேர்த்து கொண்டு போராட்டத்தை தவிர்க்கிறதுக்கு ஒரு காரியத்தை உண்டாக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆகையினாலே தொடர்ந்து ஜெபம் பண்ணுற ஜெபத்தையும் வேலை செய்கிற வேலையும் கீழ்ப்படிய காலத்துக்கு கீழ்ப்படிதலையும் தொடர்ந்து காணப்பட்டு மனந்திரும்புகிற காலத்தை தொடர்ந்து மனந்திரும்புகளாக காணப்பட்டு குறிப்பாக நம்ம ஆசை கனவுகளை நிறைவேற்ற சொல்லி காலத்துக்கு எதிராக நம்ம எதை செஞ்சு வாதைகள் வராமல் நம்ம பாதுகாக்கப்பட்டு அந்தந்த நாட்களிலே அந்தந்த வேலையிலே குறிப்பாக அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வேலையை நாம் செய்து போராட்டம் தவிர்ப்போமாக. ஆகியால் போராட்டம் நமக்கு எப்படி உருவாகுதுன்னு சொன்னால் அந்தந்த நேரத்திலே அந்தந்த காலத்திலே நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்யாமல் இருக்கிறனாலே போராட்டம் உருவாகுதுன்னு சொல்லி இதில் அறிந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பாருங்கள், ஒரு போராட்டம் வந்துருக்கு பாருங்கள், ஒரு இச்சையின் போராட்டம், ஒரு